This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸோ SBO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஆன்லைன் கம்பெனி. நமக்கு வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்சிங் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 10,000 rupees per month நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பா கோதுமை ரவாவில் வந்து உங்களுக்கு ஒரு கிச்சடி பண்ணுறேன். வெயிட் லாஸ்க்கும் டயபெட்டிக் பேஷண்ட்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி, இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய், ஒரு பெரிய பச்சை மிளகாய் 2 துண்டாக கட் பண்ணி கீறிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் காய்கறி, என்ன காய்கறி, பீன்ஸ், பட்டாணி, கேப்சிகம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பீன்ஸும் கேரட் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை. ஸோ ஒரு டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 டம்ளர் தான் நான் ஆட் பண்ணுறேன் ஒரு பர்சனுக்கு. 1 டம்ளர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 2.5 அளவுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த சம்பா கோதுமை ரவை வந்து வெறுமனே ட்ரையாகவே அதை வறுத்துக்கிறேன். ஸோ எப்பவுமே வறுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதோடய குவான்டிட்டி நிறையா இருக்கும் அண்ட் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே நம்ம வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். ஸோ வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கீறி வச்ச பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன இஞ்சி இதையும் அதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கூட நம்ம செய்யலாம், வெஜிடபிள்ஸ் போடாமல் கூட செய்யலாம். பட் வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சத்து கிடைக்கும் அண்ட் ரொம்ப நமக்கு ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான். ஸோ இதை கொஞ்சம் நல்லா வந்து லைட்டாக வதக்கிட்டு இதில் வெங்காய தக்காளியோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம அதிலே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு இந்த காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அது வெந்துடும். ஏன்னா இது சீக்கிரமாக வேகிற காய் தான். பட் இன்னொன்று பொடியை நம்ம கட் பண்ண இன்னும் நல்லா சீக்கிரம் வெந்துடும். ஸோ காய் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த சம்பா கோதுமை ரவையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுங்க. மூடி போட்டு ஒரு அப்பப்போ 2 தடவை வேணால் கிளறி விட்டுக்குங்க. ஒரு 5 minutes to 10 minutesக்குள்ளே சூப்பராக வந்து நமக்கு வந்து சம்பா கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடும். இது நீங்கள் நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டு. வாரத்துக்கு 2-3 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நமக்கு சம்பா கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சட்னி வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஸோ சாம்பார் லைட்டாக எடுத்து இதை சாப்பிட்றேன். சும்மா சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், பட் ஒரு காம்பினேஷனுக்காக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ கிரேட் டே.